ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கார்டன் டிஐஒய் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த டின்னை வச்சு பண்ணக்கூடியதை ஒரு சின்ன பிளான்டர் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த டின்னில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த செடி வைக்கிறதுக்கான இடம் வேணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கத்தியில் லைட்டாக வந்து இந்த மாதிரி கீறி விட்டுட்டு நீங்கள் வந்து சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த டின்னோட திக்னஸ் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். அதனால் ஈஸியாக நம்ம சிசர்ஸ் வச்சே கட் பண்ணிட முடியும். பட் ஆனால் அந்த சில்லெல்லாம் நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே வந்து இந்த சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுங்கள். ரொம்ப அவசரமாலாம் கட் பண்ணாதீங்க. ஸோ ஃபைனலாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்த நீங்கள் மண் போடும்போது பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி வச்சு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் மண் போட்டுக்கோங்க. வெளியில் எதுவும் வராது. ஸோ இதுக்கப்புறமா இதை நிற்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணும். அதுக்கு 2 வாட்டர் பாட்டிலோட மூடியை வந்து நான் எடுத்துகிட்டு அதில் ஃபெவிக்விக் வந்து கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை அப்ளை பண்ணிக்கிறேன். பட் இதை அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கையில் இது பட்டுச்சுன்னா 2 விரலும் அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அதனால் ஃபெவிக்விக் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரெக்கமெண்ட் கிடையாது. பெரியவங்க பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். பட் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாட்டில் அங்கேயும் உருண்டை மாதிரி ஓடாது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக அப்படியே நிற்கும். ஒரு பிளான்ட் ஸ்டாண்ட் மாதிரி அப்படியே வந்து இது வந்து ஆக்ட் பண்ணும், ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கும். இப்போ பிளான்ட் ஸ்டாண்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதாவது 2 மூடி வச்சு செட்டப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கலர் பண்ணணும். கலர் பண்ணுறதுக்கு நான் அக்ரைலிக் பெயிண்ட்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கோட்டிங் வந்து நம்ம வந்து கெசோவில் வந்து கொடுத்துடலாம். என்கிட்ட இது இருக்குது, அதனால நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒயிட் அக்ரைலிக் கலர்ஸ் இருந்ததுன்னா அதில் கூட கொடுக்கலாம். பட் இதை கொடுக்குறத விட கெசோவில் கொடுக்கும்போது சீக்கிரமாக வந்து இது வந்து ஒரு ப்ரைமர் மாதிரி, நம்ம கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைமர் மாதிரி. ஸோ இது வந்து சீக்கிரமாகவும் காஞ்சிரும். அதனால் என்கிட்ட இருந்தது, அதனால் கொடுத்தேன். இல்லைன்னா நான் மோஸ்ட்லி வந்து ஒயிட் அக்ரைலிக் தான் யூஸ் பண்ணுவேன். அது காஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கலர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ கெசோ வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து நான் கலரிங் கொடுக்குறேன். ஒரு 2 கோட்டிங் கொடுத்தாலே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து கலர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பஸ் மாதிரி கொண்டு வரலான்னு நினச்சேன். பட் அது பஸ் மாதிரி இல்லை, ஏதோ மாதிரி இருக்குது. சைடில் வந்து டயர்லாம் என்னால் கொடுக்க முடியல. ஸோ அது வந்து ஒரு ரவுண்ட் பஸ், இல்லைன்னா ஒரு 2050ல் வரக்கூடிய பஸ், அந்த மாதிரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து நார்மலாக என்கிட்ட கலர்ஸே பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இப்போதைக்கு இருந்த கலர்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கலர்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி எழுதும்போது பார்த்திங்கன்னா, கான்ட்ராஸ்ட்டாக நம்ம எழுதும்போது பார்க்குறதுக்கு ஒரு லுக் வந்து நல்லாயிருக்கும். இன்னும் கூட நீங்கள் வந்து ஒரு விண்டேஜ் லுக்கெல்லாம் க்ரியேட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 பீஸில் உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு? என்னுடைய கலர் காம்பினேஷன்ஸ் நல்லாயிருக்கா? இல்லை உங்களுக்கு இந்த பிளான்டர்ஸ் வந்து நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இதில் மண் போட்டாச்சு. என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிறது டேபிள் ரோஸ் தான். ஸோ அதனால் அதை வச்சுருக்கேன். பட் இதுக்கு வந்து என்ன வச்சா நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சக்லென்ஸ், இந்த சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய சக்லென்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வைக்கலாம். இல்லை பெரிய சக்லென்ட் இருந்ததுன்னா ஒரு 2 சக்லென்ட், இல்லைன்னா ஒரு சக்லென்ட் அந்த மாதிரி வைக்கலாம். சக்லென்ஸ் வைக்கும்போது இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த ஆலோவேரா மாதிரிலாம் வந்து குட்டி குட்டியாக கேக்டஸ், சக்லென்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் வச்சிங்கனாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இன்னும் 2 டிஐஒய் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஒரே வீடியோவில் வந்து கொடுக்க முடியல. வீடியோட லென்த் வந்து ரொம்ப பெருசாகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் கட் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2வாக கொடுத்துருக்கேன். பார்ட் 2 சீக்கிரமாகவே நான் போட்டுருவேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ப்ளஸ் அந்த வீடியோவும் பார்த்துட்டு உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டிஐஒய் பாட்டில் ஐடியாஸ்னு ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து மீதமான அந்த மேல் பார்ட்லாம் இருக்கும் இல்லையா, பாட்டிலில் இருக்கக்கூடிய மேலே பார்ட், அதை வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அந்த கேப் இருக்கக்கூடிய அந்த நெக் போர்ஷனை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அது வந்து பெருசு, சின்னது அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் சைஸஸில் பாட்டில்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. அதே மாதிரி சில பாட்டில்ஸ் வந்து கேப் இருக்கிற சைடு யூஸ் பண்ணிவிட்டு கீழே பாட்டிலோட கீழே இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருந்தேன். ஸோ அதில் வந்து கீழே இந்த மாதிரி ஷேப்ஸ் வரும் இல்லையா, அதை மட்டும் ஃப்ளவர் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து இது வந்து க்ளே, இது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்துட்டு க்ளேலாம் வேஸ்ட்டாக போகுது, என்னைக்காவது மஷ்ரூம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த ஷேப்பில் செஞ்சு வச்சுருந்தேன். நீங்கள் இது இல்லைன்னா கார்ட்போர்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வேஸ்ட்டாக போகிற திங்ஸையும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் நான் இதை காமிச்சிட்ருக்கேன்.
நான் என்னோட ஐடியாஸ் காமிக்கிறேன். உங்களுக்கு இதிலேருந்து என்ன கிரியேட்டிவா பண்ண முடியுமோ, நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். இப்படியே தான் பண்ணணும்னு எதுவும் கிடையாது. நான் வந்து இது ஒரு ஹேங்கிங் மாரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் திடீர்னு கடைசி நிமிஷத்தில எனக்கு மஷ்ரூம் ஒண்ணு பண்ணணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ குட்டியா இருக்கிற அந்த இதுதான் வந்து கொஞ்சம் ஆப்ட்டா இருந்தது. பட் அதில வந்து மேலே வந்து அந்த ஹோல்ஸ் மாரி இருக்கு இல்லையா? அந்த ஹோல்ஸ வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு அந்த 2க்கும் வந்து அந்த ஃப்ளவர் ஷேப் இருக்கு. இதுக்கு எதுவும் இல்ல. ஸோ அதனால என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பாட்டில் கேப் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்கலான்னு ப்ளூ கலர் எடுத்தேன். அது செட் ஆகல. ஸோ இப்போ ஒரு ஒயிட் கலர் வந்து முடி வந்து செட் ஆச்சு. அத வந்து ஃபெவிக்விக் போட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. யூசுவலா ஃபெவிக்விக் வந்து கொஞ்சம் சீக்கிரமா காய்ஞ்சிரும். பட் இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது. அதுக்கப்புறமா இதுக்குள்ள நான் அந்த க்ளேய ஃபிக்ஸ் பண்றது தான் எனக்கு பெரிய சேலஞ்சிங்கா இருந்தது. பிகாஸ் பல வருஷம் ஆயிருச்சு அந்த க்ளே செஞ்சு. நல்லா கல்லு மாரி ஆயிருச்சு. ஸோ மேல மட்டும் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு, இந்த மூடிக்குள்ள ஃபெவிக்விக் விட்டுட்டு, அதில டபுள் சைட் டேப் இருக்கும் இல்லையா? அத ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த டபுள் சைட் டேப்போட இன்னொரு அந்த மேல போர்ஷன் இருக்குல்ல, அதில மறுபடியும் ஃபெவிக்விக் போட்டுட்டு, இந்த க்ளே வந்து அதில அட்டாச் பண்ணிட்டேன். இது செட் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் நம்ம ஃபோர்ஸ் அழுத்தனா வந்துரும். பட் ஓகே. டெக்கர் பீஸா ஆடாம, அசையாம நீட்டா வந்து இருக்கு. மத்த 2 வந்து நான் பண்ணும்போது வீடியோ எடுக்கல. நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் அதுக்கு. அது வந்து நான் மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கே. அப்படியே பெயிண்ட் அடிக்கிறதுல அப்படியே அடிச்சுட்டே போயிட்டேன். ஸோ அந்த 2 வந்து பார்த்திங்கன்னா, தனித்தனியா தான் பண்ணியிருக்கேன். நான் ஒரே இத தான் பண்ணணும்னு நெனச்சேன். சரி தனித்தனியா தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் அந்த தாட் வந்துச்சுன்னா, மறுபடியும் அந்த ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி செஞ்ச க்ளே வந்து 2 இருந்தது. பெல்ஸுக்கு நம்ம ஹேங் பண்ணிக்கிற மாரி. ஸோ அத வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். அதில நான் ஆட் பண்ணியிருக்க பீட்ஸ் அந்த பெல்லுக்கு அந்த கீழ தொங்க விடுற அந்த இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். நீங்க அதுக்கு பதிலா அது இல்லாம கூட நீங்க ஹேங் பண்ணிக்கலாம். அதே மாரி அத வந்து செவுத்துல மாட்டுறதுக்கு, அந்த ஆணியில மாட்டுறதுக்கு அந்த ஹூக் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டின் பார்த்தோம் இல்லையா? அந்த டின்னுடைய அந்த ஓப்பன் பண்ற இடத்துல ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஹோல்ஸ் மாரி. அதத்தான் வந்து நான் வந்து ஹூக் மாரி இதில யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து நான் பண்ணியிருக்க ஹேங்கிங்ஸ். எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஏதோ இருக்கிறத வச்சு பண்ணியிருக்கேன். இதில இந்த பீட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நீங்க வேணும்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா அது கூட வெறும் நூல் தொங்க விட்டா கூட பார்க்குறதுக்கு க்யூட்டா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கார்டனிங் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, Instagram, Facebook அண்ட் YouTubeல ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் டிஐஒய்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. பார்ட் 2 வந்துட்டே இருக்கு. ஸோ நன்றி, வணக்கம்.